சினிமா சூழ்நிலையில் மட்டும் வாழும் உலகம் நிச்சயம் கல்வி சூழலிலிருந்து விலகிச் செல்லும். அது நிதர்சனமான உண்மை. சினிமாவை உண்மை எனவும் அதை ஒரு மோகமாகவும் கொண்டுள்ள சமூக சூழலானது கல்வியை அவர்களிலிருந்து விலகிச் செல்ல வைக்கும். கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். படித்த கல்வியாளர்களுக்கும் சினிமா முகத்தில் மூழ்கி போன பிற்போக்குவாதிகளுக்குமான கருத்து முரண்பாடுகள் வித்தியாசமானது. அது வலதுசாரிகளுக்கு வெற்றியாக அமையும். தமிழ் சமூகத்தை கல்வியிலிருந்து பின்தங்கிய செய்து அவர்களை மடமைவாதிகளாக ஆக்கி, பிற்போக்குவாதிகளாக மதவாதத்தை புகுத்தி, மூட நம்பிக்கையை புகுத்தி, அதன் மூலம் அறியாமையை புகுத்தி பின்னோக்கி இழுத்து செல்லலாம் என்ற வலதுசாரி சிந்தனை தான் சினிமா மோகத்தின் வெளிப்பாடு. ஆகவே டிவிகே என்பது ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ள அவர்களின் வழித்தோன்றல்களாக வந்திருக்கக்கூடிய இவர்களின் கட்சியாகத்தான் அது உள்ளது. அதாவது காலம் காலமாக திராவிட இயக்கம் பின்பற்றி வந்த கல்வியல் மூலம் சமூக மாற்றத்தை அடியோடு அழித்து நொறுக்கி ஒரு ஆரோக்கியமான அறிவுசார் சமூகத்தை வலுவிழக்கச் செய்து பிற்போக்குத்தனத்தை புகுத்துவதற்காக ஒரு கூட்டம் தமிழகத்தில் வலதுசாரிகளால் புகுத்தப்பட்டுள்ளது. அது பெரும் முதலாளித்துவத்தின் கூட்டமாக இருப்பதால் அவர்கள் பின்னால் இடதுசாரிகளும் அவர்கள் பின்னால் செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை விசிக இடதுசாரிகள் புரிந்து கொண்டு தங்களை திருத்திக் கொண்டு இந்த ஆட்சிக்கான ஆதரவை விலக்கி தேர்தலை சந்தித்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தில் தமிழ் சமுதாயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, பள்ளிகளில் குத்தாட்டம் போடுபவர்களுக்கும் செக்ஸ் டான்ஸ் ஆடுபவர்களுக்கும் துணையாக நின்று கொண்டு இங்கே பிஜேபி வந்துவிடும் என்று நீங்கள் வெளியில் நின்று கொண்டு உள்ளே பார்க்காமல் வெளியிலேயே காவல் காப்பது என்பது பேராபத்தை உண்டு பண்ணும். இது தமிழ் சமுதாயத்துக்கு பேரும் ஆபத்தாக வந்து முடியும். நீங்கள் வெளியில் நின்று காவல் காத்தாலும் டிவிகே என்பது வலதுசாரி சிந்தனையுள்ள முதலாளித்துவவாதிகளின் கட்சியாக அது உள்ளது. அவர்கள் முதலமைச்சர் என்ற ஒரு பிம்பத்தை ஒரு நடிகரை முன்னிறுத்தி முதலமைச்சராக்கிவிட்டு பின்னால் வலதுசாரி சிந்தனைகளை புகுத்தி நாட்டை சீரழிக்க முயல்கிறார்கள். அதை இடதுசாரிகளும் விசிக போன்ற அமைப்புகளும் புரிந்து கொண்டு தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லையேல் டிவிகேயை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு ஏற்றாற்போல். இல்லையேல் தமிழ் சமுதாயமானது பின்னோக்கி இழுத்து செல்லப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது பெருமளவு பாதிக்கப்படும். கல்வியல் சூழலானது பின்னோக்கி சென்று பேராபத்தில் முடியும். இதுவே நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.